ஒன்னாம் வீட்டுல புதன் இருக்கிறது, புதன் திக்பலம் பெறுகிறார். லக்னத்துல குரு இருந்தாலும், குரு இருக்கப்ப சொல்ல மறந்துட்டேன், குரு லக்னத்தில் இருந்தாலும் திக்பலம், புதன் லக்னத்தில் இருந்தாலும் திக்பலம். திக்பலம்னா என்ன? டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த். ஸோ டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்தால் திக்பலம், சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தால் திக்பலம், சனி 7ஆம் இடத்துல இருந்தால் திக்பலம், 4ஆம் இடத்துல யார் இருந்தால் திக்பலம்? சுக்கிரனும் சந்திரனும். லக்னத்துல புதனும் குருவும் இருந்தால் திக்பலம். திக்பலம்ங்கிறது ஒரு பெரிய பலம், புரியுதுங்களா? உங்களுடைய நீங்க ஒரு ஏரியா ஒரு பக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அது உங்களுடைய இடம். அது உங்க இடத்தையே நீங்க திருப்பி நிக்கச்சுன்னா நீங்க எப்படி பார்ப்பீங்க, நீங்க எப்படி செயல்படுவீங்கிற மாதிரி டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த். ஸோ லக்னத்துல குரு இருக்கிறது, அது லக்னத்துல புதன் இருக்கிறது அதி புத்திசாலி. ஈவன் அவர் படிக்கல சார், 10ஆவதுக்கு மேலே படிக்கலைனாலும் கணக்கு பயங்கரமாக போடுவாப்புல, மைண்ட்லேயே கணக்கு, ஃபோன் நம்பர் 1000 ஃபோன் நம்பர் நான் வச்சுப்பாப்புல. அந்த நேச்சுரல் டேலண்ட் இருக்கும். புதனோட விஷயங்கள் நல்லா இருக்கும். இந்த மந்திரம் ஓதுறவங்க, டாக்குமெண்டேஷன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கிறவங்க, ஒன்றுமே தெரியாமல் கற்றுக்கிறது, நோண்டி நோண்டி கற்றுக்கிறது, லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறவங்க, ஏன் அஸ்ட்ராலஜர்ஸு, இங்கிலீஷ் வாத்தியார், தமிழ் வாத்தியார், மேக்ஸு, இது எல்லாமே அதாவது ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள், பிரெஞ்சு வாத்தியார்கள், அவங்களுக்கு எல்லாமே இந்த புதன் லக்னத்தில் இருக்கிறது நம்ம நல்ல விஷயம். ஆனால் அது சனி ராகுவோட சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் கெடும். மற்றபடி குரு பார்வை, பௌர்ணமி சந்திரனின் பார்வையோட புதன் தனித்து இருந்ததுன்னா அந்த புதன் அருமையான அமைப்பு. அது 10ஆம் வீடு நல்லா இருந்து பிறந்திருந்து 25 வயசு வரைக்கும் அருமையான திசைகளாக போகிறப்போ நல்ல மேற்படிப்பு படித்து அந்த துறையில் நிபுணத்துவம், எக்ஸ்பர்ட் இன் தட் பர்டிகுலர் டொமைன்.